பிரம்மா பிரம்மா பேசுகிற டெல்லி டு தமிழ்நாடு உலக நாடுக்கே கணக்கு எடுத்தாச்சுரா, கணக்கு விட்டாச்சு. கடவுள் எங்கள் அண்ணன் ஈஸ்வரன் கணக்கு போட்டார். முக்கால் சத்தியம். எல்லா சிவன் கோயில் ஆலயம் பூரா இந்து தரப்புன்னு சொல்லி வச்சு சாமியை கும்பிட்டு பூமியை பூரா பாழாக்கி எழுதி கொண்டு 3 மதத்துக்காரனும் ஆசைப்பட்டு அதிகமாக பூரா எழுதி பூமியை பூரா 2ஆம் நம்பரை திரித்து பூமியை பாழாக்கி கொண்டு வச்சுருக்கான். உன் உயிர் வாழுறதுக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்னடான்னு கேள்வி கேட்கார். அண்டா மனித பேலே பூரா பாழாக்கி வச்சிருக்கிய, பூரா இன்னும் பாழாக்குதான். ஏற்கனவே காகித பேப்பரை சரிச்சாச்சு, இன்னும் சரிப்பார். இன்னும் சரித்து கவர்மெண்ட்டு தமிழ்நாடை கவுத்தி விடுவார், டெல்லி கவுத்தி விடுவார், மகாராஷ்டிராவை ஒரு கவுத்தி இந்த பேப்பரை கவுத்தி விட்ட உடனே பூரா கவர்மெண்ட் வேலாக்குற அனைத்துமே உள்ள தூக்குவார். இந்து தரப்பு கணக்கு வச்சு கோயில் சொத்து, எங்கள் அண்ணன் ஆலயம் சொத்து, ஆலயத்துள்ள இடம், சிவன் கோயில் ஆலயம் எல்லா கணக்குலேயும் கையெழுத்துக்களை போட்டு அதிகாரி பூரா நச்சு நைய நறுங்க வச்சு அவன் வீட்டில் அவன் பொண்டாட்டி புள்ள பேரம்பேத்தி வரைக்கும் குளிர் காஞ்சி நாசம் பண்ணதான். முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கோடா. போட்டாச்சுரா கணக்கு. இந்து தரப்பு நாய் மண்டை ஓடு மூளை நாக்கில் இன்ஜெக்ஷன் 8 நாட்டு சனி ஏற்றிடுவான். அப்போ குதறுதான்ல, பேப்பர் எழுதி குதறுதான், பூரா பட்டா போடுதான், பவரை போடுதான். இல்லை இருக்கிற இடம் எவ்வளோன்னு கேட்கார் மானிட பிறவிக்கு. சும்மா டேரக்டாராக நான் கொடுத்துருக்கேனா? இப்போ கணக்கு செட்டி கிராமம் அடிக்கையில் வீடுந்தோறும் அடி வாங்குவான். ஆணுக்கும் பெண்ணுக்கும் கொடுக்குற கொடுப்பு முப்படை வீரர்கிட்ட அடி வாங்குவான். இது தாண்டா கணக்கு. கடவுள் தண்டனை கொடுக்குற கணக்கு. தண்டனை வாங்கணும்ல. எந்த பேப்பரை வீசி எழுதி காகித பேப்பரை வீசி எறிஞ்சிட்டு பேர் தான் எல்லாம் நீதிமன்ற கோர்ட்டிலேருந்து எல்லாம் கீழே எல்லாம் எது பெட்டிஷனை போடணுமோ, எங்கே காவல்துறை சமாளிக்கணுமோ, எங்கே அதிகாரி சமாளிக்கணுமோ வீசி எறிஞ்சிட்டு பேர் தான் அந்த காகித பேப்பர். இப்போ முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. இந்து தரப்பு கணக்கு முடிஞ்சு போச்சு. இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் 3மே கணக்கு முடிச்சிட்டார். இனிமேல் கொடுக்குற கொடுப்பு நைய நறுங்க தட்டிடுவார். 13 நாள் டைம் போட்டார். ஒரு விமானத்தை கவுந்து போச்சு. இன்னும் 12 கணக்கு இருக்குது. 13 நாளுக்கு கணக்கு, இன்னும் 12 கணக்கில் எங்கெங்கே அடிக்காரோ அடித்து துவப்பார், குளோஸும் பண்ணுவார். முக்கால் சத்தியம். திங்கக்கிழமையிலேருந்து கணக்குடா. புரிஞ்சுக்கோங்கடா. முட்டாப்பைகளை ஆணும் பெண்ணும் பூரா பேப்பரை விட்டு வாசிக்கான், குழல் ஊதான், கொட்டை அடிக்கான், மேலே அடிக்கான். எப்படி மேலே சூப்பராக அடிக்கான். தமிழ்நாட்டில் கொட்டு அடிக்கான். இல்லை அரசியல்வாதிக்கு போட்டாரா நோய், அந்த குடல் இறப்பெட்டி போட்டாரா கணக்கு, இறப்பெட்டி அதில் நோய் இறக்குவார். மானிட பிறவி அரசியல்வாதிக்கு இறக்குன உடனே காய்ச்சல் மண்டடிமா குத்துன்னு ஆஸ்பத்திரியில் குத்தையும் மாத்திரை டானிக்க திங்கிந்தவன உடனே அந்த இறப்பெட்டியில் நரம்பு அழுகி போகும். உன் குடல் ஆணுக்கும் பெண்ணுக்கும் கீழே மாற பிடுங்கி விட்டுருவார். அது இவரால் தாண்டா முடியும். மானிட பேரை அவனை படைச்சி விட்ருக்காரு. உன் பாக்ஸு பூரா அவர் தான் படைச்சிருக்காரு. சேட்டை இந்த சேட்டையாடா பண்ணுத. இருறா உனக்கு டைம் எல்லாம் உனக்கு நெருங்கிருச்சுட்டாரு. இருக்கிற இடம் சிம்பிள் போட்டு பூரா எங்கே பார்த்தாலும் கட்டட பில்டிங்கு பாழாக்கிட்டான். கையெழுத்துக்களை போட்டு முட்டா பேக முக்கால் சத்தியம்.